வெறும் 21 வயசு மட்டுமே இருக்கிற ஒரு இளைஞன், ஒரு கனடாவை சேர்ந்த இளைஞன் இன்றைக்கு அதிகாலையில் இலங்கையினுடைய பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வச்சு கைது செய்யப்பட்டிருக்கிறார். 2,30,000 பாடசாலை மாணவர்களுடைய வாழ்க்கையே இலங்கைக்குள்ள கேள்விக்குறியாக மாறி இருக்குது. ஒரு வருஷத்துக்கு பிறகு டாலரினுடைய ரேட் அதிகரிச்சிருக்குது. 2 வருடங்களுக்கு பிறகு இலங்கைக்குள்ள புதிய விமான சேவை ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. இந்த மாதிரி இன்றைக்கு எங்கள் நாட்டுக்குள்ள நடந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான விடயங்களை தான் இந்த வீடியோவில் முழுமையாக நான் கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கின்றத ஒவ்வொன்றா முழுமையாக தெளிவாக முதல்ல இருந்தே பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் VK கரிகாலன். அதே நடத்த பார்க்கறதுக்கு முதல் என்னோட சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து பார்த்து வந்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி தொடர்ச்சியான நியூஸ் அனலைசிஸ் அப்டேட்ஸ் அது மாதிரி இன்ஃபார்மேட்டிவ் வீடியோஸ் தொடர்ச்சியாக பார்க்கணும்னு சொன்னால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அப்போ நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சியாக உங்களுக்கு கொடுங்க நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். அதே மாதிரி யாராவது நான் பர்சனலாக ஃபாலோ பண்ண நினச்சிக்கணும் சொன்னாலும் இன்ஸ்டாகிராமில் போய் VK கரிகாலன் சர்ச் பண்ணிக்கணும் சொன்னால் அந்த ப்ரிஃபர் பண்ணி மறக்காம ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுறதுக்கு மட்டும் வீடியோட கடைசியில் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டுருங்க. இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது பணம் சம்பாதிக்கிறதுக்காக தான். நீங்கள் நான் எல்லாருமே ஒவ்வொரு நாளும் பணம் சம்பாதிக்கணும் நோக்கத்தில் தான் போய்கொண்டிருக்கிறோம். அந்த பணம் சம்பாதிக்கிறதுக்காக நிறைய பேர் இப்போ பயன்படுத்துகிற ஒரு வழி தான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது. இந்த வீடியோ பார்த்து கொடுக்குற நீங்கள் உங்களுக்கு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், ஒரு பிஸ்னஸில் நீங்கள் வெற்றிகரமாக வரணும், நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லி இந்த மாதிரியான கனவுகளோடு இருக்கிற ஒரு ஆளாக இருந்தீங்கன்னு சொன்னால் நான் அப்லோட் பண்ணியிருக்கிற என்னுடைய முதலாவது டாக் வித் VK பாட்காஸ்ட்டை கட்டாயமாக நீங்கள் செக் பண்ணி பாருங்க. கனடாவினுடைய ஒரு முன்னணி தொழிலதிபரோட, ஒரு பிஸ்னஸ் மேனோட நான் ஒரு பாட்காஸ்ட் செய்திருக்கிறேன். முழுமையான உங்களுக்கான மோட்டிவேஷன் ப்ளஸ் நல்ல ஐடியாக்கள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இங்கே இருக்குது, மேலே ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும். ஓகே, இப்போ எங்களோட வீடியோக்குள்ள போகலாம். முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னா, இன்றைய நாள் அக்டோபர் மாதம் 28ஆம் தேதி இன்றைய நாள் அதிகாலை பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வச்சு வெறும் 28 வயதான ஒரு இளைஞன் கைது செய்யப்படுறார். எதுக்காக கைது செய்யப்படுறாருன்னு சொன்னா, அந்த இளைஞன் ஒரு கனடாவை சேர்ந்த, கனடா நேஷனாலிட்டியை வச்சிருக்கக்கூடிய ஒரு இளைஞன் துபாயிலிருந்து இலங்கைக்கு வந்த இடத்துல தான் இன்றைக்கு அதிகாலை கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் வரும்போது அவருடைய பேக்ல 18 கிலோகிராமும் 253 கிராமும் இருக்கக்கூடிய ஹாஷிஷ் என்று சொல்லப்படுற போதைப் பொருள் அவருடைய பையில தனித்தனி பொதிகளாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. அந்த போதைப் பொருளுடைய பெறுமதி எவ்வளவுன்னு சொன்னா 180 மில்லியன் இலங்கை ரூபாய்கள், அதாவது 18 கோடி ரூபாய் பெறுமதியான போதைப் பொருளை தான் ஒரு 21 வயது இருக்கக்கூடிய அந்த இளைஞன் கனடாவை சேர்ந்த ஒரு பல்கலைக்கழக மாணவனா, படிச்சு கொண்டு வந்த மாணவனா இப்ப கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார். அவர் எங்க நாட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார். இங்க கொண்டு வந்து ஒரு வியாபாரிட்டியோ இல்லாட்டி வியாபாரம் செய்யற நோக்கத்துக்காக கொண்டு வந்த இடத்துல தான் அவர் இன்றைக்கு பண்டாரநாயக்க சர்வதேச விமானத்தில் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். இப்ப நேற்றுக்கு முதல் நாள் கூட இந்தியாவிலிருந்து 84.96 மில்லியன் பெறுமதியான ஹெரோயினையும் இன்னொருத்தர் கொண்டு வந்து கைது செய்யப்பட்டிருந்தார். அவர் கொழும்புல இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான ஹோட்டல்ல ஒரு வர்த்தகர்கிட்ட கைமாத்தி விட அந்த போதைப் பொருளை கொண்டு வந்த இடத்துல தான் கைது செய்யப்பட்டிருந்தார். ஒரு உள்ளூர் வியாபாரம் மாதிரி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இலங்கை ஒரு போதைப் பொருள் வர்த்தகத்துக்கான இடமாவே மாறி போய் கொண்டு சொல்லி, அதுக்காக இந்த மாதிரியான போதைப் பொருள் கடத்தல்கள், வெளிநாடுகளில் இருந்து கொண்டு வரக்கூடிய போதைப் பொருளுடைய எண்ணிக்கையும் கண்டுபிடிக்கப்படுறதும் கண்டுபிடிக்கப்படாம வழியில போய் கொண்டிருக்கிற எண்ணிக்கையும் இப்ப அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்குது. இதுல இன்னொரு அதிர்ச்சிகரமான விடயம் என்னன்னு சொன்னா, இப்ப இலங்கையினுடைய சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் ஜெகத் வீரசூரிய அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு பயங்கர அதிர்ச்சியான ஒரு தகவலை வெளிப்படுத்தியிருக்கிறார். ஒரு பாடசாலையில் நடந்த ஒரு விழிப்புணர்வு செயல்பாட்டில் வச்சு இந்த விடயத்தை சொல்லியிருக்கிறார். என்னன்னு சொன்னா, இலங்கைக்குள்ள தென் மாகாணம் தான் இந்த பாதாள உலக குழுக்களினுடைய ஒரு மையமா மாறி முதலிடத்துல பாதாள உலகக்குழு செயல்பாடுகள் நடக்கிற ஒரு இடமா மாறி போய்கொண்டிருக்குது. அந்த தென் மாகாணத்துல முக்கியமா கொழும்பு மாவட்டத்துல தான் இலங்கையிலேயே மிக அதிகமான பாடசாலை மாணவர்கள் போதைப் பொருட்களுக்கு அடிமையாக இருக்கிறார்கள். அந்த எண்ணிக்கை எத்தனைன்னு சொன்னா 2,30,000 மாணவர்கள், சாதாரணமா இல்ல, 2,30,000 பாடசாலை மாணவர்கள், 18 வயசுக்கு கீழ்பட்ட பாடசாலை மாணவர்கள் இந்த போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி இருக்கிறதா ஒரு அதிர்ச்சிகரமான விடயத்தை இப்போ வெளிப்படுத்திருக்கிறார். ஜோஜி பாருங்க, அந்த 2,30,000 மாணவர்களுடைய எதிர்காலமும் நிச்சயமா கேள்விக்குறியான ஒன்றுதான். அவர்களை உடனடியாக திருத்தி நல்வழிக்கு கொண்டு வந்தால் மட்டும்தான் அவர்களை காப்பாற்ற முடியுமே தவிர, இந்த மாதிரி ஒரு நாள் நாட்டுக்குள்ள மில்லியன் கணக்கான போதைப் பொருட்கள் வந்து கொண்டு வந்தால் அவர்கள் அடிமையாகாம என்ன செய்வார்கள்? அதுவும் கொழும்புக்குள்ள தான் அதிகமாக விற்பனை செய்யப்பட்டு கொண்டிருக்குது. நான் நேற்று அப்லோட் பண்ண வீடியோல சொல்லியிருந்தேன், ஒரு நாட்டுக்குள்ள எங்கட தமிழ் மக்களை சிந்திக்க முடியாத ஒரு சமூகமாக உருவாக்குறதுக்காக கடந்த கால அரசாங்கங்களால் கொண்டு வரப்பட்ட ஒரு சூழ்ச்சியான செயல்பாடு தான் இந்த போதைப் பொருள்ன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இன்றைக்கு அவர்கள் எந்த ஒரு மக்களை அழிக்கணும்னு சொல்லி கொண்டு வந்தார்களோ, அங்கே வடக்கு கிழக்கை விட அதிகமாக இப்போ தென்பகுதியில் தான் அந்த
மாவட்டத்தினுடைய இளம் மாணவர்களே, இளம் தலைமுறையினரே இதுக்கு அடிமையாகி இப்போ அழிகிறத எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்களை நிச்சயமாக நாங்கள் பிரித்து பேசக்கூடாது. வடக்கு கிழக்குன்னு சொல்லியோ இல்லை தெற்குன்னு சொல்லியோ பிரித்து பேசக்கூடாது. ஆனால் அவர்கள் செய்த ஒரு வினை, கர்ம வினைன்னு சொல்லுவோம் தானே, அந்த கர்ம வினை இப்போ அவர்களினுடைய இடங்களையே வந்து சூழ ஆரம்பிச்சிருக்கின்றதான் ஒரு வெளிப்படையான உண்மை. ஆனால் இது முழுமையாக இலங்கை முழுவதும் சுத்தம் செய்யப்பட்டு எங்களோட இளம் தலைமுறை, அது யாராக இருந்தாலும், தமிழ் மக்களாக இருந்தாலும் சரி, சிங்கள மக்களாக இருந்தாலும் சரி, இந்த போதைப் பொருட்கள் இருந்து நிச்சயமாக காப்பாற்றப்பட வேண்டும்ன்றது ஒரு முக்கியமான விடயம். ஓகே, இது வந்து முதலாவது விஷயம். ரெண்டாவது முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னா, ஒரு வருடத்துக்கு பிறகு இலங்கையினுடைய US$ பெறுமதி, US$ பையிங் ரேட், கொள்வனவு பெறுமதி இப்போ 300 ரூபாவை எட்டியிருக்குது. போன வருஷம் 2024ஆம் ஆண்டுல செப்டம்பர் மாத காலப்பகுதியில் US$ பெறுமதி 300 ரூபாவா இருந்தது. ஆனால் அதுக்கு முதல் 319 ரூபாய் வரைக்கும், இந்த இடைக்கால ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பதவியேற்ற காலத்தில் கூட US$ பெறுமதி பொருளாதாரத்தினுடைய வீழ்ச்சி காரணமாக அதிகரிச்சு கொண்டு போய் கொண்டது. 319 ரூபாய் வரைக்கும் போயிருந்தது. அதுக்கு பிறகு புதிய அரசாங்கம் தெரிவு செய்யப்பட்டதுக்கு பிறகு பணவீக்கம் குறைவடைய ஆரம்பிச்சதாகவும் பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சி காரணமாகவும் US$ பெறுமதி தொடர்ச்சியாக குறைஞ்சு கொண்டே வந்து கொண்டது. கிட்டத்தட்ட 288 ரூபாய் வரைக்கும் போயிருந்தது. ஆனால் இன்றைய நாளில் அக்டோபர் மாதம் 28ஆம் தேதி இன்றைய நாளில் திரும்பவும் இலங்கையினுடைய US$ பெறுமதி இப்போ 300 ரூபாவை அடைஞ்சிருக்குது. ஒரு மைனஸில் நாங்கள் பார்க்கும்போது வெளிநாடுகளிலிருந்து நாட்டுக்குள்ளே காசு கொண்டு வரோம்னு சொன்னால் அது நிச்சயமாக பெறுமதியாக தான் இருக்கும். ஆனால் எங்களோட நாட்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நாட்டினுடைய வீழ்ச்சிக்கான ஒரு அறிகுறியாக சொல்லலாம். இது தொடர்ச்சியாக வீழ்ச்சி அடைய பண்ணுறது கிடையாது. ஆனால் இந்த தொகை வந்து இப்படியே இருக்குமா இருந்தால், இல்லாட்டி இது அதிகரிக்குமா இருந்தால், 301 302 சொல்லி போகுமா இருந்தால் நிச்சயமாக அது வீழ்ச்சி அடைய பண்ணுறதை நாங்கள் இங்கே முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஒரு வருடத்துக்கு பிறகு திரும்பவும் 300 ரூபாவா US$ பெறுமதி இப்போ மாறி இருக்குது. ஓகே, அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா, 2 வருடங்களுக்கு பிறகு குவைத் ஏர்வேஸ் திரும்பவும் இலங்கைக்கான விமான சேவையை இப்போ ஆரம்பிச்சிருக்கிறார்கள். இன்றைய நாளில் குவைத் ஏர்வேஸினுடைய A320 ஏர்பஸ் வந்து இலங்கையினுடைய பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை 2 வருடங்களுக்கு பிறகு வந்து அடைஞ்சிருக்குது. இனிமேல் 4 ஃப்ளைட்ஸ், 4 விமான சேவைகள் ஒவ்வொரு வாரமும் இலங்கைக்கும் குவைத்துக்கும் வந்து நடக்கும்னு சொல்லி, குவைத் ஏர்வேஸ் மூலமாக நடக்கும்னு சொல்லி ஒரு விடயம் இப்போ வெளிப்படுத்தப்படுகிறது. அதே மாதிரி இன்னொரு சர்வதேச செய்தி என்னன்னு சொன்னால், 5 வருடங்களுக்கு பிறகு இந்தியாவிலிருந்து சீனாவுக்கான விமான சேவையும் திரும்ப ஆரம்பிக்கப்படுகிறது. சவுத் சைனாவுக்கு இந்தியாவிலிருந்து விமான சேவை 5 வருட இடைவெளிக்கு பிறகு திரும்பவும் ஆரம்பிக்கப்படுகிறது. ஸோ இதுவும் வந்து நாங்கள் முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு விடயமாக இருந்தது. இன்னொரு முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னால், ஒரு மகிழ்ச்சியான விடயம், 2026ஆம் ஆண்டுல 25 உலகத்தினுடைய பயணிக்கக்கூடிய இடங்கள்ல, சுற்றுலா பயணிகள் பயணிக்கக்கூடிய 25 முதன்மையான இடங்களுக்குள்ள எங்கட யாழ்ப்பாணம் ஒரு இடமா பெயரிடப்பட்டிருக்குது. அதுவும் 2வது இடமா யாழ்ப்பாணம் வந்து பெயரிடப்பட்டிருக்குது. லோன்லி பிளானட்டால யாழ்ப்பாண மாவட்டம் 2026ஆம் ஆண்டுல நிச்சயமா இந்த 25 மாவட்டங்களுக்கும் நம்பி பயணிக்கலாம் என்ற ஒரு இடங்களுக்குள்ள யாழ்ப்பாண மாவட்டம் இப்போ பெயரிடப்பட்டிருக்குது. யாழ்ப்பாணத்தினுடைய கலாச்சாரம், அதே மாதிரி அமைவிடங்கள், இது எல்லாத்தையுமே அடிப்படையாக கொண்டுதான் யாழ்ப்பாணம் 2வது இடமா பெயரிடப்பட்டிருக்குது. உண்மையிலேயே இப்போ தெற்குல இருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அதிகமாக வடக்குக்கு வராததுக்கான காரணங்கள், தெற்குல உண்மையாக சொல்ல போனால் வடக்கு பக்கம் வந்து அங்கே ப்ரொமோட் பண்ணப்படாதால தான். பிரசித்தி பெற்ற இடமா நிறைய சுற்றுலாத்தலங்கள் ஒன்று வந்து எங்கட பக்கத்தில் சுற்றுலாத்தலங்கள் இல்லைன்றதும் ஒரு காரணம். ஆனால் அந்த பக்கங்களில் அது ஒரு ஆழமான அரசியல்னு சொல்லி கூட வச்சுக்கொள்ளலாம். வெளிப்படையாகவே நாங்கள் சொல்லலாம். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய மேப்ஸ்லாம் போய் பார்த்தோம்னு சொன்னால் சரணாலயம் இருக்கும், பூங்காக்கள் இருக்கும், நீர்வீழ்ச்சிகள் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் வடக்கில் ஒரு தீவு இருக்கின்றது தெரியாது, ஒரு கோட்டை இருக்கின்றது தெரியாது, கலாச்சாரம் சார்ந்த இடங்கள் இருக்கின்றது தெரியாது, எதுவுமே வந்து அங்கே பெயரிடப்பட்டிருக்காது. அது வந்து இன்னொரு வீடியோவில் தெளிவாக கதைக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது உலக அளவில் இருக்கக்கூடிய ஒரு லோன்லி பிளானட்டால் யாழ்ப்பாணம் 2வது இடத்துல பெயரிடப்பட்டிருக்கின்றது. உண்மையிலேயே எங்களோட வடக்கையும் வந்து வெளிப்படுத்தி பிரசித்தி பெற்ற ஒரு சுற்றுலாத்தலமாக மாற்றுறதுக்கான ஒரு வாய்ப்பாக இதை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ இவ்வளோ விஷயங்களும் தான் இந்த வீடியோவில் நான் கூட பகிர்ந்து நினைச்சிருந்தேன். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தாராளமாக கீழே கமெண்ட் சொல்லிருங்க. தொடர்ச்சியான ஒரு நாள் வரக்கூடிய அப்டேட்ஸை பார்க்கணும்னு சொன்னால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் அப்லோட் வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸோ மீண்டும் வீடியோவில் சந்திப்போம். நன்றி.